இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல 11 நாளில் எதிரி தொல்லை விலக மகாபத்ரகாளி பரிகாரம், இந்த சக்தி வாய்ந்த பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்ற மக்களே. எதிரி தொல்லை விலக, ஏவல், பில்லி, சூன்யம் போன்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபட, கண் திருஷ்டி விலக, அடுத்தவர்கள் உருட்டும் பகடைக்காய்க்கு நம்முடைய வாழ்க்கை ஆட்டம் கண்டுவிட்டால் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க எல்லாவற்றிற்கும் தீர்வு காண ஒரே வழிபாடு மகாபத்ரகாளி அம்மன் வழிபாடுதான். காளி தேவியை நினைத்துதான் இந்த பூஜையை செய்ய போகின்றோம். இந்த பூஜையை செய்வதால் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் எதிரி உங்கள் பக்கம் தலை வைத்து படுக்க மாட்டார்கள். உங்களை அவர்கள் மறந்து விடுவார்கள். எதிரியின் நினைப்பில் இருந்து உங்களுடைய பெயர் அழிந்துவிடும். அவ்வளவுதான். அப்படி ஒரு அதிசக்தி வாய்ந்த வழிபாட்டை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் மக்களே. எதிரி தொல்லை விலக இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை அன்று துவங்கலாம், ஞாயிற்றுக்கிழமை அன்றும் துவங்கலாம். அது உங்களுடைய சௌகரியம். வழிபாட்டை துவங்கி அடுத்த 11 நாட்கள் விடாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். அதற்கு ஏற்றது போல் நாட்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். செம்பருத்தி பூ, சிவப்பு நிற அடுக்கு செம்பருத்தி பூக்களை வாங்கி உங்கள் கையாலேயே மாலை கோர்க்க வேண்டும். எண்ணிக்கை உங்கள் சௌகரியம். 11, 21, 51 எத்தனை செம்பருத்தி பூவை வைத்து மாலை கட்டினாலும் சரி. அந்த மாலையை கொண்டு போய் மகாபத்ரகாளி கோவிலில் கொடுத்து அம்பாளுக்கு சாத்தி உங்களுக்கு இருக்கும் எதிரி பிரச்சனையை அம்பாளிடம் முறையிடுங்கள். கண்ணுக்கு தெரிந்த எதிரியோ கண்ணுக்கு தெரியாத எதிரியோ உங்களுடைய பிரச்சனையை அம்மனிடம் சொல்லி இந்த பிரச்சனையிலிருந்து என்னை காப்பாற்று என்று மனம் உருக வேண்டி 2 நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து அம்பாளை 11 முறை வலம் வந்தால் போதும். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் 11 நாளில் விலகிவிடும். 11 நாளும் மேல் சொன்ன முறைப்படி வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் வீட்டு பக்கத்தில் இது போல மகாபத்ரகாளி கோவில் இல்லை என்றால் என்ன செய்வது? காளி கோவிலில் செய்தால்தான் முழு பலன் கிடைக்கும். இருந்தாலும் வீட்டின் அருகில் மகாபத்ரகாளி கோவில் இல்லை என்றால் காளி கோவில் அல்லது எல்லை பிடாரி கோவிலில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். வெளியில் சொல்ல முடியாத கஷ்டம், இந்த கொடுமையை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னால் யார் இடத்திலும் இந்த பிரச்சனையை போய் சொல்ல முடியவில்லை என்று நிச்சயம் ஏதாவது ஒரு கஷ்டம் சில பேருக்கு இருக்கும் அல்லவா? அப்படிப்பட்டவர்களுக்கும் மேல் சொன்ன வழிபாட்டு செய்து பாருங்கள். வெளியில் சொல்ல முடியாத அந்த துன்பத்திற்கு துயரத்திற்கு கூட அம்மா பத்ரகாளி ஒரு தீர்வை நிச்சயம் காட்டிக் கொடுப்பாள் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீக சார்ந்த இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.